ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் vlog. இன்றைக்கி சாபிஸ் vlogல டேஸ்டியான கேண்டி சிக்கனோட ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் இஃப்தாருக்கு மண்ணடியில் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்மளும் வீட்டிலேயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட இஃப்தாருக்கு நான் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் இந்த கேண்டி சிக்கன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஈஸி ரெசிபி தான். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கன் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாலாம் சேர்க்கும் போது அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்போதைக்கு சேர்க்க மறந்துட்டேன். அதனால இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ளாட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் ரவுண்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே ஷேப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். சிக்கனை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, கடையிலலாம் கூட விற்கும். அதில் வந்து ஒரு ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஹாஃபை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனில் வந்து சென்டரில் குத்திக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சிக்கனில் நல்லா குத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா பேஸ்ட்டு, அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சிக்கனையுமே ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு மைதா பேஸ்ட்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். தேவைப்படும் போதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேண்டி சிக்கன், இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கெலாம் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம சிக்கனை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் குயிக்காகவே செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கம்மியான டைம்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கேண்டி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேவைப்படுற அளவை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.